ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சை நாளை ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் 2587 பரீட்சை நிலையங்களில் இடம்பெறவுள்ளன. இம்முறை சிங்கள மொழி மூலம் 2,31,637 மாணவர்களும், தமிழ் மொழி மூலம் 76,313 மாணவர்களும் பரீட்சைக்கு விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் பரீட்சை நிலையங்களுக்கான முழுமையான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் AKS இந்திகா குமாரி தெரிவித்தார். கொழும்பிலுள்ள பரீட்சை திணைக்களத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், පෙරවරු 9:30ට තමයි විභාගය ආරම්භ වන්නේ. නමුත් සියලුම දරුවන් Tamanට හිමි විභාග මධ්‍යස්ථානයට පෙරවරු 8:30 වෙන විට යන්න ඕනි. ඒ පුංචි දරුවන් විභාග ශාලාවේ ඒ දරුවන්ට හිමි විභාග අංකය සහිත ආසනයේ ඒ දරුවන් වාඩි කිරීම පන්තිභාර ගුරුවරුන් මගින් සිදු කරන්නේ. පෙරවරු 9 වෙද්දී විභාග ශාලාවේ දරුවන් අසුන් ගන්න ඕන. දෙවෙනි ප්‍රශ්න පත්‍රය තමයි මුලින්ම දරුවන්ට ලබා දෙන්නේ. දෙවෙනි ප්‍රශ්න පත්‍රය ආරම්භ වන්නේ පෙරවරු 9:30ට අවසන් වෙන්නේ 10:45ට. ஏதேனும் அனர்த்த நிலைமைகள் ஏற்படும் பட்சத்தில் 117 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து தேவையான ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று அவசர மருத்துவ நிலைமைகள் ஏற்படும் பட்சத்தில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பரீட்சார்த்திகள் காலை 8:30 மணிக்கு பரீட்சை மண்டபங்களுக்கு சென்றுவிட வேண்டும். முதலில் 2ஆம் பகுதி வினாத்தாள் வழங்கப்படும். காலை 9:30க்கு பரீட்சை ஆரம்பமாகி 10:45க்கு நிறைவடையும். அதன் பின்னர் முற்பகல் 11:15க்கு முதலாம் பகுதி வினாத்தாள் வழங்கப்படும். 12:15க்கு பகுதி 1 பரீட்சை நிறைவடையும். பரீட்சைக்கு தேவையான உபகரணங்கள் மாத்திரமே மண்டபத்துக்குள் அனுமதிக்கப்படும். கை கடிகாரத்தை உபயோகிக்க முடியும். ஆனால் நவீன கை கடிகாரங்களை உபயோகிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்றார். ගෙන ආයුධය ගැනත් මේ අවස්ථාවේ මම මතක් කරන්නම්. විශේෂයෙන්ම දරුවන් Taman ලියන්න අවශ්‍ය පෑන්, පැන්සල්, මකන කෑල්ලක්, අඩි රූලක් ඒවා අරගෙන යන්න පුළුවන් විනීත පේන පර්ස් එක තමයි දාගෙන යන්න ඕනි. වෙනත් අනවශ්‍ය දේවල් රැගෙන යන්න එපා කියලා මේ අවස්ථාවේ මතක් කරනවා. ඒ වගේම කටුවැඩ සඳහා අපි විභාග දෙපාර්තමේන්තුවෙන් ඕලන් කඩදාසි කියලා විශේෂ කඩදාසියක් ලබා දෙනවා.